ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஒருமுறை சங்கர மடத்தில் சௌந்தரிய லகரி குறித்து பேசினார் காஞ்சி மகா பெரியவர். பக்தர்கள் சுவாரஸ்யத்துடன் கேட்கத் தொடங்கினார்கள். ஆதிசங்கரர் எழுதிய ஸ்லோகங்களில் கற்பனை வளம் கொட்டி கிடக்கிறது. அம்பிகை ஸ்தோத்திரமான சௌந்தரிய லகரியில் அவர் அழகான நாடகத்தை நம் கண்முன்னர் நிகழ்த்தி காட்டுகிறார். ஒருமுறை அம்பிகையின் முன்னிலையில் வீணை கச்சேரி நடந்தது. வீணை வாசித்த வித்வான் யார் தெரியுமா? சாட்சாத் சரஸ்வதி தேவிதான். அம்பிகை இசையை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தாள். வேலை, குடும்பம் என்ற எந்த சிந்தனை ஏதுமின்றி அக்கடா என்றுதானே நாம் கச்சேரிக்கு செல்வோம். அம்பிகையும் இப்படித்தான் ரசித்து கேட்டாள். சிவனின் பெருமைகளை சரஸ்வதி வீணையில் வாசித்ததாக ஸ்லோகம் சொல்கிறது. கதைகளை, லீலா வினோதங்களை பாட்டில் தானே சொல்ல முடியும், இசையில் எப்படி சொல்ல முடியும்? எனவே சரஸ்வதி பாடிக்கொண்டே வீணை வாசித்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் கணவரின் பெருமையை வீணையில் இசைப்பதால் அம்பிகை மகிழ்ச்சியில் திளைத்தாள். ஒரு கட்டத்தில் தன்னை மறந்து சபாஸ், பலே பலே என்று பாராட்டுகிறாள். சாதாரண வித்வான்கள் தங்களை விட இன்னொருவரிடத்தில் திறமை இருப்பதை ஏற்பதில்லை. ஆனால் சரஸ்வதி அப்படிப்பட்டவள் அல்ல. அம்பிகையின் பாராட்டு மொழிகளான சபாஸ், பலே பலே என்ற வார்த்தைகளின் இனிமைக்கு தன் வீணையின் நாதம் ஈடு இணையில்லை என இதயபூர்வமாக ஏற்றாள். அதன் பின் வீணையை உரையிட்டு மூடி வைத்ததாக சொல்கிறார் ஆதிசங்கரர். அம்பிகையின் குரல் இனிமையை சொல்ல அவர் நடத்தி காட்டும் கவிதை நாடகம் இது. சூரியன் முன் விட்டில் பூச்சி பறந்து காட்டியது போல இனிய குரல் கொண்ட அம்பிகை முன் காண வித்தை காட்டினோமே என்று சரஸ்வதி தலை குனிந்ததாகவும் சொல்கிறார் ஆதிசங்கரர் என்றார் மகா பெரியவர். அம்பிகையின் குரலின் இனிமையை அறிந்த பக்தர்கள் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா என எண்ணி மகிழ்ந்தனர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.